தமிழ்நாட்டின் நாகை மாவட்டத்திலுள்ள ஒரு சின்ன கடற்கரை கிராமம். அங்கே வாழ்ந்தார் மீனவர் முருகன். தினமும் விடியற்காலையில் கடலுக்குப் போகும் உழைப்புக் குரல். அவரோட 10 வயசு மகன் சுரேஷ் தந்தை. மீன்பிடிக்கப் போறதெல்லாம் தண்ணீர் குடுவை, வலை, ரோல், சிறிய பைகள் எல்லாம் தூக்கி கொண்டு உதவினான். வளர்ந்தது கடல் காற்றோட தொடக்கத்திலேயே வாழ்க்கையின் கடினத்தை கற்றவன். மழை நாட்களில், காற்று பலமான நேரங்களில், அப்பா இது ஆபத்தான வேலை என்கிறவன். ஆனா அவன் மனசில் ஒரு பெரிய கனவு. கடலை மட்டும் பார்க்கணும் அல்ல, ஒரு நாள் அந்த கடலில் ஓடுற பெரிய ஷிப்பை நான் தலைமையேற்கணும். குடும்பம் மிகவும் ஏழை. படிக்க புத்தகம் வாங்குறதுக்கே ஸ்ட்ரகிள். அவனுக்கு ஃபாதர் டெத் போன்ற சீன் இல்லை. சேஃப் ப்ராம்ப்ட். அவனோட குடும்பம் சாதாரண போராட்டம்தான் செய்தது. கல்லூரிக்கு போக சுரேஷ் பார்ட் டைம் ஹார்பரில் வேலை, கண்டெய்னர் லோட், கார்கோ டேட்டா என்ட்ரி, ஸ்மால் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டான். அவன் அருகே வரும் ஒவ்வொரு ஷிப்புமே ஒரு புதிய லெசன் அவன் சொல்லிக்கிட்டு போனான். என் சூழ்நிலை இல்லை, என் ஃப்யூச்சரை நிர்ணயிக்கணும். மரீன் கோர்ஸுக்கு ஸ்காலர்ஷிப், பார்ட் டைம் ஜாப், நைட் ஸ்டடி. அவன் ஒரே ஒரு ட்ரீம்காக தினமும் போராடினான். ஆண்டுகள் ஓடியது. அவனோட டெடிகேஷன், அவனோட டிசிப்ளின், அவனோட கம்யூனிகேஷன் எல்லாம் சேர்ந்து 28 வயசுல அவன் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். 32 வயசுல கேப்டன் சுரேஷ். கப்பலின் முழு குழுவையும் அவனே லீட் பண்றான். அவன் கேப்டனான முதல் வருடத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவன் பேரண்ட்ஸை தன் ஓன் ஷிப்பில் டெக்குக்கு அழைத்தான். அவங்க முதல்ல ஓடி வந்து அவனை கட்டி தழுவுறாங்க. கண்ணில் கலங்குறது.